நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப ஒரு வேற்றுமையில வந்துட்டா ஒரு குணமே முழுவதும் இருந்தால் அப்ப ஒரே வேற்றுமையில படிக்கலாம். ஷரீராத்ம பாவம் இருந்தால் அப்ப ஒரே வேற்றுமையில படிக்கலாம். காரிய காரண பாவம் இருந்தால் அப்ப ஒரே வேற்றுமையில படிக்கலாம். இதுக்கு தான் சாமானாதிகரண்யம். பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம் என்று ராமானுஜர் ரொம்ப சுலபமா எளிமையா சொல்லியிருக்கார். சமான அதிகரணம் இருந்தால் சாமானாதிகரண்யம். இப்ப நான் இதுலதான் உட்கார்ந்துருக்கேன். இந்த மனை இதுலதான் இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கு இது அதிகரணம். அதிகரணம்னா ஆஸ்தானம், தாங்கிற இடம்னு அர்த்தம். எங்க ரெண்டு பேருக்குமே இதுதான் தஞ்சம். இதைத்தான் நம்ம வாசஸ்தானமா கொண்டிருக்கோம். அப்ப நானும் இது அதிகரணமா கொண்டிருக்கேன், இந்த பலகையும் இது அதிகரணமா கொண்டிருக்கு. எங்க ரெண்டு பேருக்கு சமான அதிகரணம். அதே போல பிரம்மம் உலகத்தை எல்லாம் தனக்கு சரீரமா கொண்டிருக்காரோ இல்லையோ, பிரம்மம் ஜகத்துக்கு அத்தனையும் காரணமா இருக்காரோ இல்லையோ, எனக்கும் காரணமா இருக்காரோ இல்லையோ, அப்ப நான் பிரம்மம்னு சொல்லலாம். அப்ப நான் பிரம்மம்னு சொல்றது எந்த கருத்தால சொல்றோம்? நான் பிரம்மத்துக்கு சரீரம். ஆனா சரீராத்ம பாவம் வந்தாலே சாமானாதிகரன் சொல்லலாம் இல்லையோ. ஒரு வேற்றை படிக்கலாமே. பிரம்ம எனக்கு ஆத்மா இருக்காரு, நான் சரீரமா இருக்கேன். பிரம்ம எனக்கு காரணமா இருக்காரு, நான் காரியமா இருக்கேன். பிரம்மமே என்கிட்ட நிறைஞ்சிருக்காரு, நான் நிறையப்பட்டவனா இருக்கேன். அப்ப எப்படி பார்த்தாலும் சமான அதிகரணம் வந்துடுத்தோ இல்லையோ. அதனாலதான் பிரமனும் சிவனும் இந்திரனும் அது ருத்ரனோ பிரம்மாவோ சிவனோ அல்லது வருணனோ குபேரனோ எல்லாரையும் ஏன் ஒரு வேற்றுமையில படிக்கிறா? அதே இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. நான் சிவன் என்று சொல்ல முடியாது, நான் இந்திரன் என்று சொல்ல முடியாது, நான் பிரம்மம் என்று சொல்லலாம். அந்த வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்க. என்ன, நான் இந்திரன் என்று சொன்னால் இந்திரனுக்கு நான் சரீரம் இல்லை, எனக்கு இந்திரன் சரீரம் இல்லை. ஆனா நான் பிரம்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்துக்கு அடியே சரீரமா இருக்கேன். எந்த ரெண்டு பேருக்குள்ள சரீராத்ம பாவம் வருதோ, எந்த ரெண்டு பொருளுக்குள்ளே காரிய காரண தொடர்பு வருதோ, இந்த ரெண்டு தெளிவாத்தானே இருக்கு. இப்போ காரிய காரண இது தெளிவுன்னு நீங்க சொன்னாதான் அடுத்ததுக்கு போவேன். இல்லைன்னா இதே தான் சொல்லுவேன். இப்போ எந்த ரெண்டுத்துக்குள்ள காரிய காரண பாவம் வருதோ, நீங்க இவர் எதுக்கு பள்ளிக்கூட வாத்தியாரானாலும் கேலி பண்ணாலும் சரி, இது புரிஞ்சுண்டாத்தான் மேல அடுத்த பாடம். பகவான் காரணமா இருக்கார், நாம காரியமா இருக்கோம். அப்ப காரிய காரண நிபந்த சாமானாதிகரண்யம்னு பேர். அவர் ஆத்மாவா இருக்கார், நாம சரீரமா இருக்கோம். அப்ப சரீராத்ம பாவ நிபந்தன சாமானாதிகரண்யம்னு பேர். ஆகவே இப்படி இருக்கிறச்சே மட்டும் சமான அதிகரணம் வரும். அதனாலதான் சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட். அந்த பிரம்மமே தான் நான்முகன், பிரம்மமே இந்திரன், பிரம்மமே ருத்ரன். எதனால சொல்ல முடியாது? ஏன்னா இவ இத்தனை பேரும் பிரம்மத்துக்கு சரீரம்ங்கிறதுனாலே. அப்படி சரீரம்னு பிரமாணம் இருக்கான்னா, எஸ் ஆத்மா சரீரம் எமாத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத என் உபனிஷத்து சரீராத்ம பாவ பிரகரணத்திலே படிச்சு சொல்லியோ. இதைத்தான் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன். திருவாய்மொழி முதல் 10 முதல் திருவாய்மொழியில சாதிக்கிறார். உடன்மிசை உயிரென, இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் கரந்து பறந்து விரிந்து இருக்கிறார் இல்லையோ, அத போல ஜகத்து முழுக்க பெருமாள் உள்ள புகுந்து விரிந்திருக்கிறார். இந்த உடலுக்குள் ஆத்மா வியாபிச்சிருக்கிறா போலே ஜகத்து முழுக்க பிரம்மம் வியாபிக்கிறது. இந்த உடல் இந்த ஆத்மாவுக்கு உடலா இருக்கிறா போலே ஜகத்து முழுக்க பிரம்மத்துக்கு உடலாக இருக்கிறது. நல்லா இருக்கு. உதாரணம் புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இத்தனை நாள் உங்களுக்கு பூர்வம் வசந்து இருக்கணும். இப்ப நான் சொன்னதுல இருந்து கதையை ஒழுங்கா கேட்டு இருக்கீங்கனால் இத்தனை நாள் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். சுவாமி, பிரம்ம ஜகத்தை முழுக்க வியாபிக்கிறார், எதே போல இந்த சரீரத்தை இந்த ஆத்மா வியாபிக்கிறா போலேன்னு சொன்னீர். இத்தனை நாள் ஏதோ நெல்லை எடு 100 வெட்டு சின்னதா இருக்கும் அப்படின்னு இவ்வளவு சின்னதுன்னு ஆத்மாவை காட்டுட்டு 6 அடி உயரத்துக்கு உட்காண்டு இந்த சின்ன ஆத்மா அதை முழுக்க வியாபிப்பாருங்கிறீரே. அவர் என்ன, இப்ப ஆன ஆத்மா ஆன அளவு பெரியவரா இருப்பாரா, பூனை ஆத்மா பூனை அளவு சின்னவரா இருப்பாரா, இல்ல எலியோட ஆத்மா எலி அளவுக்கு இருப்பாரா, இல்ல மலையோட ஆத்மா மலை அளவுக்கு இருப்பாரா? நீங்க சொன்னது பார்த்தா அப்படின்னா இருக்கு. ஏன்னா பிரம்மம் ஜெகத்தை வியாபிக்கிறா போலே ஆத்மா சரீரத்தை வியாபிக்கும்னால் என் உடம்பு எவ்வளவு பெருசோ அப்ப ஆத்மா அவ்வளவு பெருசு இருக்க வேண்டாமோ? ஆனா ஆத்மா இவ்வளவு சின்னதாச்சேனால் ஆத்மாவுக்கு ஸ்வரூப வியாப்தி கிடையாது. ஆத்மா ஸ்வரூபத்தால வியாபிக்கவே மாட்டார். அப்படின்னா என்ன? இந்த சப்தங்கள் எல்லாம் பார்த்து மிரண்டே போயிடாதீங்க. கொஞ்ச நாளி அந்த சப்தத்தை புரிஞ்சிருந்தோம்னா, ஓ இவ்வளவுதானா, இதை இப்படி சொல்லியிருக்குன்னா தெரிஞ்சிருப்பேனேன்றுவா.
ஆனா அப்படியே ஒரு தரமும் சொல்ல முடியாது. எது சுருக்கமோ அதைத்தான் சொல்லி ஆகணும். இப்ப கணக்கு பாடம் கத்துக் கொடுக்குறான்னா ஆரம்பத்துல எல்லாத்தையும் நிதானமா கத்துக் கொடுப்பா. கத்துனுட்டோம்னால் அதற்கு இருக்கிற சமிக்ஞை வார்த்தைகளை புரிஞ்சுட்டா தான் மேல பாடம் ஓடும். எத்தனை முனைவர் பட்டத்துக்கு பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறச்சேவோ ஆனா அவனா சொல்லி கொடுப்பாளா? அதை மாட்டா இல்லையா? அதனால முதல்ல இப்படின்னு தெரிஞ்சுடுவோம். எஸ் ஆத்மா சரீரமே ஆத்மான வேத. இந்த ஜீவன் சரீரத்துக்குள்ள வியாபிச்சிருக்கிறார். எப்படி? பிரம்மம் ஜெகத்தை வியாபிக்கிற மாதிரி இல்ல, அது வேற, இது வேற. ஏன்னா பிரம்மம் விபு, ஆத்மா அணு. இந்த ரெண்டு பெரிய வித்தியாசம். பிரம்மம் விபு ரொம்ப பெரியவர், ஆத்மா அணு மிக மிக சின்னவர். அப்ப அந்த சின்ன ஆத்மா 6 அடி உயர சரீரத்தை எப்படி வியாபிக்கும்? விபுவா இருக்கிற பிரம்மம் ஜெகத்து முழுக்க வியாபிக்கிறார், புரியுது. ஆனா இவ்வளவு சின்னதா இருக்கிற ஆத்மாவை வியாபிப்பாரால் செய்வார். எப்படி எனில், ஒரு விளக்க ஒரு இடத்துல, அகல் விளக்கு, கார்த்திகை பண்டிகை கொண்டாடுறோம், விளக்கு ஏற்றி வைப்போம். விளக்கு ஒரு இடத்துல இருந்தா கூட அதனுடைய ஒளி எல்லா இடத்துலயும் பரவறதா இல்லையா? விளக்கேவா எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப இங்க விளக்கு போட்டிருக்கு, அந்த விளக்கு இந்த மண்டபம் முழுக்க இல்லை, ஆனா விளக்கினுடைய ஒளி மண்டபம் முழுக்க பிரசரிக்கிறது, வியாபிக்கிறது இல்லையோ? அத போல ஆத்மா இவ்வளவு சின்னவரா ஹிருதயத்தில் இருந்தாலும் ஆத்மாவுடைய ஞானம் சரீரம் முழுக்க வியாபிக்கும். அவருக்கு இருக்கிற தர்மபூத ஞானம்ங்கிற புத்தி, அந்த புத்தியால தான் உடம்பு முழுக்க ஆத்மா வியாபிப்பார். பிரம்மம் அப்படி இல்லை, அவருடைய திருமேனி ஸ்வரூபத்தாலே வியாபிப்பார். அவரே அவ்வளவு பெரியவர், ஆனா ஆத்மா அவ்வளவு பெரியவர், ரொம்ப சின்னவர். அந்த சின்ன ஜீவாத்மா தனக்கு இருக்கிற ஞான சக்தியால மொத்த இடத்திலையும் வியாபிக்கிறார். அதனாலதான் ஆத்மா ஹிருதயத்துக்குள்ள இருந்தாலும் எனக்கு இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, குட்டினாலும் வலிக்கிறது, கிள்ளினாலும் வலிக்கிறது, எது பண்ணாலும் வலிக்கிறது. அப்படின்னா என்ன? ஆத்மாவுக்கு தானே ஞானம், உடம்புக்கு ஞானம் கிடையாது. அப்ப ஆத்மா எங்க இருக்காரோ அங்க வெட்டினா தானே வலிக்கணும். ஏன் கால் கட்டவரல்ல வெட்டினா கூட வலிக்கிறது என்னால் ஆத்மா கட்டவரல்ல உட்காந்துருக்கல, ஒருவேளை உட்காந்து இருக்காருன்னா அதே சமயத்துல தள்ள தட்டினாலும் வலிக்கிறது. அதனால எங்கேயோ எல்லா இடத்துலயும் இருக்கார், ஆனா அவர் சூக்ஷ்மம் தான், பிரம்மத்தை போல விபு இல்லை. அப்ப அவருடைய ஞானம் எல்லா இடத்திலையும் வியாபிக்கிறது. ஞானம் இருக்கிற இடத்துல எல்லாம் வலி தெரிஞ்சிருமோ இல்லையோ? ஞானம் இல்லாட்டதானே வலி தெரியாது. அவருடைய ஞானம் உடம்பு முழுக்க இருக்கு, அதனால எங்க தட்டினாலும் வலிக்கிறது. அதோட இல்ல, ஒரு சரீரத்திலேருந்து அடுத்த சரீரத்துக்கு கூடு பாயறான்னு சொல்ற பாருங்க. ஆதிசங்கரர் பாய்ந்து போய் பார்த்தார். சௌபரிங்கிறவர் 50 சரீரத்தை எடுத்துட்டார், கொடுத்துன பண்ணார். இப்ப ஒத்தரே பல சரீரம் எடுத்துக்கிறாளே, ஆத்மா ஒரு இடத்துல தான் இருப்பார். ஆனா அந்த ஆத்மாவுடைய ஞானம் தான் எல்லா சரீரத்திலையும் வியாபிக்கும். இப்ப என்னுடைய ஞானம் இதுவரைக்கும் வியாபிக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அது கூட அவ்வளவு இருக்கிறதா தெரியாது. இப்போ அப்பா இந்த ஆத்மாவுடைய ஞானம் இதுவரைக்கும் வியாபிக்கிறது. இன்னும் அந்த ஞானத்தை வளர்த்துக்க தபஸும் யோகமும் பண்ண இந்த சரீரத்தை தாண்டி வெளியில போகுது. அப்போ இங்க உட்காண்டே அந்த விசிறியை சுழல வைக்கலாம், இங்க உட்காண்டே இவரை நகர வைக்கலாம், இங்க உட்காண்டே அந்த நாற்காலியை தூக்கி போடலாம். எப்படி சுவாமி இது யோகிகளுக்கு சாத்தியமா இருக்குன்னா, இதே தர்மபூத ஞானத்தை சரீரத்தை தாண்டி வளர்த்திருக்கான்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மம் அத போல ஞானத்தால் வியாபிக்கல, தானே வியாபிக்கிறார். அவரே அவ்வளவு பெருசு, இந்த ஜகத்து முழுக்க அவரே பெரியவரா இருக்கார். ஆனா ஆத்மா சுசூக்ஷ்மமா இருப்பார், தர்மபூத ஞானத்தால வியாபிக்கிறார். இதுதான் பரமாத்மாவுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தம். அவரால் நானும் வியாபிக்கப்பட்டிருக்கேன், அவரால் தாங்கப்படுகிறேன், அவரால் படைக்கப்பட்டேன், அவராகவே இருக்கிறேன். அதனால நானே பிரம்மம்னு சொல்லலாம். அதுக்குன்னு நான் கிருஷ்ணனும் இல்லை, ராமனும் இல்லை. பின்ன ஏன் சொல்லிக்கிறேன்னா, அந்த ராமனுக்கும் கண்ணனுக்கும் நான் சரீரம், அந்த பிரம்மத்துக்கு நான் சரீரம்ங்கிறதுனால. இந்த விஷயத்திலே இந்த புஸ்தகத்துக்கு எனக்கு வித்தியாசமே கிடையாது. இப்ப புதுசா ஒண்ணு சொல்லட்டுமா? நான் புஸ்தகம்னு சொல்லலாமா? சுவாமி இத்தனை நாள் அதைத்தானே முடியாதுன்னு, இப்ப நான் புஸ்தகம்னு சொல்லலாமாங்கிறீர்கள். ஒரே ஒரு விதத்துல நியாயமா சொல்ல முடியாது, இருந்தாலும் எப்படி சொல்லலாம்? இந்த புஸ்தகம் எந்த பிரம்மத்துக்கு சரீரமோ அதே பிரம்மத்துக்கு நானும் சரீரமோ இல்லையோ? இந்த புத்தகமும் அவருக்கு சரீரம் தான், நானும் அவருக்கு சரீரம் தான். அப்ப இந்த சரீரத்துல தோறு தொடை, இந்த சரீரத்துல தோறு தொடை, இந்த சரீரத்துல இது ஒரு கை, இந்த சரீரத்துல இது ஒரு கை. இந்த ரெண்டும் ஒண்ணு இல்லை, இந்த கை வேற இந்த கை வேற தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு சரீரத்தின் அங்கங்கள் இல்லையோ? ஒரே ஒரு சரீரம், ஒருத்தருடைய சரீரம், ஒருத்தருடைய சரீரம், ஒரே சரீரம், இதனுடைய 2 அங்கங்களா இருக்கு. அப்படின்னாலே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையே வரக்கூடாதுன்னு. ஏன்னா ஒருத்தருடைய 2 கை சண்டை போட்டுமா? ஒருத்தருடைய 2 கால் சண்டை போடுமா?
ஒருத்தருடைய காலும் இன்னொருத்தருடைய கையும் சண்டை போடும். ஆனா ஒருத்தருடைய கையும் காலும் சண்டையே போடாது. அப்படின்னா நாம ஒருத்தரோடையும் சண்டை போட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருத்தருடைய சரீரம் ஆயிடுறோமோ இல்லையோ, எல்லாரும் ஒருத்தருடைய அங்கம் தானே. நீங்க ஒருவேளை கட்ட விரலா இருக்கலாம், நான் ஒருவேளை ஆட்காட்டி விரலா இருக்கலாம், காட்டிகிட்டே இருக்கிறது அப்படி வேணா இருக்கலாமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டையே போட முடியாது. ஏன்னா ஒரே பிரம்மத்தினுடைய சரீரமாக இருக்கிறோம். அப்ப ஜகத்து முழுக்க பிரம்மம் படைக்க போறது, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். படைக்கிறதுன்னா என்ன? இவர் ஒரு வார்த்தை சொல்ல போறாரு. இப்ப யார் படைக்க போறா, எது படைக்கப்படுறது, எங்க படைக்கிறார், எப்படி படைக்கிறார், ஒண்ணுமே புரியலையேனார். ஏன் புரியலன்னால் மண்ணு வேற, குடங்கிறது வேற, பொண்ணு வேற, சங்கிலி வேற. மண்ணை மாத்தி ஒரு குயவன் குடம் பண்ணிவிடுறான், பொண்ணை மாத்தி ஒரு பொற்கொல்லர் சங்கிலி பண்ணிவிடுறான். இந்த மண்ணும் குடமும் பொற்கொல்லரும் மொத்தம் ஒருத்தருக்கே சரீரம். இப்ப படைப்பு எப்படி நடக்க போறது கொஞ்சம் யோசிப்பாங்க. இதுதான் உங்களுக்கு பரீட்சை. ஏன்னா பொண்ணு வேற, சங்கிலி வேற, மண்ணு வேற, குடம் வேற, குயவன் வேற. குயவும் வேற, மண்ணும் வேற, சங்கிலியும் வேற. குயவன் மண்ணை கொண்டு சங்கிலி செய்தார். ரொம்ப சுலபமா புரியுது. ஆனா மண்ணும் ஒருத்தருக்கு சரீரம், அதே மாதிரி சங்கிலியும் ஒருத்தருக்கு சரீரம், குயவனும் ஒருத்தருக்கு சரீரம்னா சுவாமி எதை யார் எது கொண்டு பண்ண போறார்? அப்ப இப்படி வேணா வச்சுக்கலாமா? அவரே அவரை கொண்டு அவராக ஆகிறார். ரொம்ப குழப்பிட்டேனும். அவரே அவரை கொண்டு அவராக ஆகிறார். ஏன் சொல்றேன்? இப்போ இந்த 3 சப்தம் எழுதிங்க. மண்ணை கொண்டு குயவன் பானை செய்கிறார். மண்ணும் பிரம்மத்துக்கு சரீரம், பானையும் பிரம்மத்துக்கு சரீரம், குயவனும் பிரம்மத்துக்கு சரீரம். அப்ப நான் மாத்தி இதுனா என்ன ஆகும்? அவரே அவரை கொண்டு அவரை பண்ணுகிறார். இவ்வளவுதானே கிடைக்கும். இதுதான் சிருஷ்டி. நான் 6ஆம் மணி நாளி சொன்னா கூட இதுதான் சிருஷ்டி. இப்போ அவரே அவரை கொண்டு அவரை பண்ணுகிறார் அப்படின்னு என்ன சுவாமி? நாங்களும் அவரா? ஆமா, நாம் எல்லாரும் அவர் தான். அவர் தான் நம்மளை படைச்சாரா? ஆமா. அப்ப அவர் வேற, நான் வேறையா? வேறதான். அப்ப நான் அவர் ஒன்னா? ஒண்ணுதான். இது எப்படி ஒன்னாக எப்படி ரெண்டாகும்னால் இந்த 1 2த்துக்கு இருக்கிற குழப்பத்தை அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அறப்பகுதி, அந்த அர்த்தத்தினுடைய அர்த்தம் உறுதிப்படுத்தினால் நம்ம மொத்த பேருக்கு மோட்சம் தான். நேர பார்ப்போம். நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹரயே சங்கராய ச வாசுதேவாய தாராய சர்க்கஸ்தித் அந்தகாரிணே ஏக அநேக ரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமஹா. இவ்வளவுதான் அரை ஸ்லோகம். ஏக அநேக ரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமஹ. ஒருவனே வணக்கம், பலவாயிருப்பவனே வணக்கம், நுண்ணியவனே வணக்கம், பெருத்தவனே வணக்கம். முடிச்சுட்டார் ஒரு ஸ்லோகத்தையே. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் போடாம அப்படியே கயத்தை நுனி போடாம வச்சிருக்கோம் பாருங்க. எங்கெங்கெல்லாம் முடிச்சு இன்னும் போடலையோ இந்த முடிச்செல்லாம் இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் போடணும். இப்போ நமக்கு எங்கெங்க சந்தேகம் இருக்கு? இப்போ அவரே அவரை கொண்டு அவரை படைப்பரா? புரியலையே. நான் அவர் ஒன்னா ரெண்டா? புரியலையே. நான் சூக்ஷ்மமா அவர் ஸ்தூலமா? தெரியலையே. இப்ப அவர் எதை வச்சுன்னு படைக்கிறார்? நான் படைக்கப்பட்டவனா படைக்கப்பட்டவனே இல்லையா? நான் அவர் ஒன்னா வேறையா? உலகம் ஒன்னா உலகம் பலவா? இத்தனையும் முடிச்சு போடாம இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் ஒரே முடிச்சுல முடிச்சுட்டாரு. இப்போ சூர ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமஹ ஏக அநேக ரூபாய. இதே விஷயத்தை விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லிட்டு இல்லையோ? ஏகோ நைக சவஹ்க கிம் யத்தத் பதமனுத்தமம்னு சொல்றோம். ஏகஹ ந ஏகஹ. ஏகஹ ஒருத்தன், ந ஏகஹ ஒருத்தன் அல்ல. இதனாலதான் நமக்கு வேதாந்தம் ரொம்ப குழம்பும். ஒரே நிமிஷத்துக்குள்ள நேர் விரோதமா பேசணும் வேதாந்தம். ஒருத்தன் ஒருத்தனே அல்லன்னா இது ஒரு 10 ஸ்லோகம் கழிச்சு சொன்னா கூட சரி. அடுத்தே சொன்னா நிஜமாவே குழம்பு போட மாட்டோமா? இவர் 2 விருத்தமா. ஏக அநேக ரூபாய. ஏன் இப்படி சொல்றாருன்னா பிரம்மம் ஏக ரூபம், பிரம்மம் அநேக ரூபம், பிரம்மம் சூக்ஷ்மம், பிரம்மம் ஸ்தூலம். ரெண்டுமே பிரம்மம். எப்ப சூக்ஷ்மமா இருக்கும் எப்ப ஸ்தூலமா இருக்கும்னு வித்தியாசம். இப்போ ஒருத்தரை பார்த்தேன். ஒருத்தரே பலரே உமக்கு நமஸ்காரம்னா அவர் என்ன தப்பா நினைச்சுடுவார். இவருக்கு ஏதோ சரியில்லை போல் இருக்கு, போரல போல் இருக்குன்னு விடுவார். உயரமானவரே குள்ளமானவரே உமக்கு வணக்கம், கருப்பானவரே வெளுப்பானவரே உமக்கு வணக்கம். புரியல பாருங்க. ஆனா புரியும். கருப்பானவரே உமக்கு வணக்கம், வெளுப்பானவரே உமக்கு வணக்கம்னா நடுவுல களிம்பு பூசின்னு இருக்காருன்னு அர்த்தம். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க. பூசிக்காம கருப்பா இருந்தாதான் கண்ணனுக்கு பிடிக்கும். வெளுப்பா இருக்கிறவாள கிருஷ்ணன் விரும்புறதே இல்லை. அவருக்கு பிடித்த கருப்பா இருக்கிற பெண்களோ ஆண்களோ ஏத்துப்பார். வெளுப்பா இருந்தா எனக்கு விரோதி போட்டு வாங்கிடுவார்.
ஏன்னா அவருக்கு கருப்பு, அவர் கருப்புங்கிறதுனால அவர் கருப்பு தான் பிடிக்கிறது. அப்ப ரெண்டு நேர் விரோதமா ஒருத்தரை போய் பலர்னு சொல்லலாமா? சொல்ல முடியும். எப்ப பாருங்க, இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன், அமர்ந்திருக்கிறார், சிரிக்கிறார், பேசுகிறார், நீங்க ஒண்ணும் தப்பு சொல்ல மாட்டீங்க, பண்ணலாம்னு விடுவார். அமர்ந்திருக்கிறார், தூங்குகிறார், பேசுகிறார். என்ன சாமி நாங்க பண்றது நீர் சொல்றீப்பா? நீர் பண்ண நாங்க பண்ணலாமே, நீர் போய் பண்ண முடியுமா? அதை இன்னொன்னு ஒத்துப்பொழிப்போம். அமர்ந்திருக்கிறார், கேட்கிறார், தூங்குகிறார்னா ஒத்துப்பொழி. ஆனா அமர்ந்திருக்கிறார், சொல்லுகிறார், தூங்குகிறார்னா ஒத்து வரல பாருங்க. அப்போ 2-3 விஷயத்தை சேர்த்து சொன்னால் ஒரு செயலுக்கும் மற்றொரு செயலுக்கும் விரோதம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த விரோதம் வராப்புல இருந்ததுன்னு வச்சுங்க, விரோதத்துக்கு பரிகாரம் தேடிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌகு. இன்னொரு திருஷ்டாந்தம், அரைக்கொம்பு, முழுக்கொம்பு, மொட்டை கொம்போட உள்ள மாடுன்னு நான் சொன்னேன். அரைக்கொம்பு, முழுக்கொம்பு, மொட்டை கொம்போட இருக்குமா? இருக்காது, தப்பா சொல்றேன். அப்ப 3 மாடு சித்திக்கும்னா அர்த்தம். என்ன, அரைக்கொம்போட ஒரு மாடு, மொட்டை கொம்போட ஒரு மாடு, முழுக்கொம்போட ஒரு மாடு. இல்ல சுவாமி ஒரே மாடு தான் பிடிவாதமா சொன்னேன். எப்படி சாத்தியம்னால், முதல்ல மாடு முழுக்கொம்போட இருந்தது. தை மாசம் ஜல்லிக்கட்டு வந்தது. காளையை அனுப்பிச்சு வச்சேன், போய் நல்லா ஒண்ணு கொண்டு சண்டை போடுது. முட்டின்றதுல பாதி கொம்பு உடஞ்சு போச்சு. அப்ப மாசி மாசத்துல அரைக்கொம்போட இருந்தது. பார்த்தா பிடிக்கல இவனுக்கு. என்ன, என் கொம்பு நன்னாவே இல்லை, என் மாடு எவ்வளவு நன்னா நிற்கும், எவ்வளவு கர்வத்தோட இருக்கும், வெட்டிடு, மொத்தமா புதுசா நம்ம கொம்பை முளை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொத்த கொம்பை எடுத்துட்டா மாசி முடிஞ்சது, பங்குனி வந்தது, மொட்டை கொம்போட இருந்தது. தை மாசத்துல முழுக்கொம்போட இருந்தது, மாசி மாசத்துல அரைக்கொம்போட இருந்தது, அடுத்த மாசம் பங்குனி மாசம் வந்தது, கொம்பே இல்லை. இப்ப ஒண்ணும் தப்பில்லையே, மொட்டை கொம்போடே அரைக்கொம்போடே முழுக்கொம்போட ஒரே மாட சொல்லலாம் இல்லையோ? ஆனா எப்படி சொல்லலாம்? மாதங்களில் வேறுபாடு சொன்னாதான் சொல்லலாம். கால வேறுபாடு ஒத்துணுடிலாம் சொல்லலாம். இப்ப நானே கூட பேசிட்டு இருக்கார், தூங்குறார், பேசிட்டு தூங்குறார் எப்போ? 9:30க்கு அப்புறம். அப்ப 9:30 வரைக்கும் காலத்தை மாத்திட்டோம் இல்லையோ? அப்ப செயலை மாத்த முடியாது. அதே போல ஒன்று பல, சூக்ஷ்மம் ஸ்தூலம், இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்குன்னு தானே கவலை. அந்த ரெண்டு ஒரு காலத்தில் அப்படி இல்லை, வெவ்வேறு காலத்துல அப்படி இருக்கு. ஒரு காலத்துல சூக்ஷ்மமா இருக்கு, வேற காலத்துல ஸ்தூலமா இருக்கு. ஒரு காலத்துல ஒன்னா இருக்கு, வேற காலத்துல பலவா இருக்கு. எந்த காலம்னு சொன்னா எல்லாம் இப்ப முடிஞ்சு போடும். இவ்வளவுதானா? இதுக்கா பண்ணி இவ்வளவு பெரிய கட்டணம் கட்டிட்டு இருப்போ? அப்படி நீங்களே கட்டிடுவீங்க. ஒரு காலத்துல சூக்ஷ்மமா இருக்கு, ஒன்னா இருக்குன்னால் பிரளய காலத்தில். ஒரு காலத்துல ஸ்தூலமா இருக்கு, பலவா இருக்குன்னா சிருஷ்டி காலத்தில். சிருஷ்டி காலம் வந்துடுத்துன்னா பிரம்மம் பலவாயிடும். பிரளய காலம் வந்ததுன்னா பிரம்மம் ஒன்றா இருக்கும். அதைத்தான் ஏக அநேக ரூபாயன்னு சொல்றார். ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமகான்னு சொல்றார். பிரம்மம் எப்ப சூக்ஷ்மமா இருப்பார்? பிரளயத்தின் போது. அப்ப நாமெல்லாம் எங்க சுவாமி இருப்போம்? பிரளயம் ஏதோ திடீர்னு 2012 வந்ததுன்னாலே தெரியாது எனக்கு, வந்திருக்கலாம். அது வருஷமே வந்துட்டு தான் இருக்கு. அவா என்ன பாடோ ஏறோ, சம்சாரமே பிரளயம் தான். அதுக்கப்புறம் அது 12ல வந்தா என்ன, 13ல வந்தா என்ன சொல்லுங்க. அதனால பிரளயம் ஒண்ணு இப்ப வந்து வருதுன்னு வச்சுக்கோமே, அனைத்து லோகமும் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போயிட்டா நாமெல்லாம் அப்ப எங்க இருப்போம்? இருப்போமா மாட்டோமா? இருப்போம், நிச்சயமா இருப்போம். எங்கேயும் போட மாட்டோம், இருப்போம். பிரளயம் வந்தா கூட நாம் ஒத்தொத்தரும் உண்டு. இப்படி இதே மாதிரி எல்லாம் இருக்குமா சுவாமி? இதே மண்டபமா, இதே மாதிரி ஊரா, இதே மாதிரி வேட்டி கட்டிட்டு இருப்பீரா? எப்படி வருவீர்னா, நாம் நடிகை சொன்னது ஆத்மாவே. ஆத்மா இருப்பார், சரீரம் எதுவும் இருக்க போறது இல்லை. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஆத்மா நிச்சயம் இருப்பார், பிரளயத்திலும் இருப்பார், எப்போதும் இருப்பார், அழிவில்லை. ஈஸ்வர தத்துவமும் அழியாது, ஆத்ம தத்துவமும் அழியாது. அப்ப ஆத்மா நித்தியமா இருப்பார். எப்படி ஆக போறார்? அப்போ எப்படி இருப்போம்? இதே மாதிரி இல்லை, பிரம்மத்தோட ஒட்டின்னு இருப்போம். இப்பவும் ஒட்டின்னு தான் இருப்போம். ஆனா இப்ப நமக்கு ஞானம் இருக்கு, பார்க்க முடியறது, கேட்க முடியறது. மண்டபம், கோபுரம், பிராகாரம், பச்சை, சகப்பு, நீலம், எத்தனை பறந்து விரிஞ்சு, இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்னா சத்து 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 என்று மட்டும்தான் இருக்கும். சதேவ சோமேதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஸ்வேதகேதுங்கிற பிள்ளைக்கு உத்தாலகருங்கிற தகப்பனார் உபதேசம் பண்ணுகிறார். ஸ்வேதகேது 12 வருஷம் போய் குருகுலவாசம் பண்ணான். எல்லாத்தையும் கத்துனுட்டதா திரும்பி வந்தா, மரம் மாறி இப்படி நின்னான். அப்பா பார்த்தார், இந்த பிள்ளை தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுட்டு இருக்கிறதா எனக்கு புரியல. இப்போ இவன் ஏதோ போயிட்டு வந்திருக்கான, இதுவரை ஒன்னும் புரிஞ்சுக்கல. அப்ப அவர் கேட்கிறார், உத்ததம் ஆதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம்
அந்த ஒன்ன தெரிஞ்சிண்டியா பிள்ளாய்? அவர் கேட்கிறார், அந்த ஒன்ன தெரிஞ்சிண்டியா? எந்த ஒன்ன தெரிஞ்சுனுட்டா தெரிஞ்சுக்காததெல்லாம் தெரிஞ்சின்றதாகுமோ? எந்த ஒன்ன பார்த்துட்டா பார்க்காததெல்லாம் பார்த்ததாகுமோ? எந்த ஒன்ன கேட்டுட்டா கேட்காததெல்லாம் கேட்டதாகுமோ? அந்த ஒன்னை பார்த்தாயா, கேட்டாயா, உணர்ந்தாயா? பிள்ளை சொன்னான், அதை அப்புறம் வச்சுக்கிறேன், முதல்ல ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டாதாகும்ன்றதே எனக்கு புரியலேன்ட்டான். நீர் அதுக்கு பதில் சொன்னோம், நான் அதை தெரிஞ்சுட்டேனா இல்லையாங்கிற கதைக்கு நான் அப்புறம் வரேன். அது எப்படி ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டதாகும்? ஒன்ன தெரிஞ்சுட்டா ஒன்னதான் தெரிஞ்சுட்டாகும். ஒண்ணு எல்லாத்தையும் தெரிவிக்குமா? நான் தெரிவிக்கும். ஒரு மண்ணை தெரிஞ்சுட்டோம்னால் காரணம், அந்த மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்கள் அத்தனையும் தெரிஞ்சுடலாம் இல்லையோ? அப்ப காரணத்தை தெரிந்து கொண்டால் காரிய வர்க்கம் முழுக்க தெரிஞ்சுடும். ஒரு மண்ணை தெரிஞ்சுட்டா குடம், கும்பம், மடக்கு, சராவம், பொம்மை, மேஜை என்னென்ன மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கோ மொத்தம் தெரிஞ்சு போயிடும். ஒரு பொண்ணை தெரிஞ்சுனுட்டா அதுக்கப்புறம் சூடாமணி, நெத்தி சுட்டி, மூக்கு, பில்லாக்கு, காது, தோடு, அட்டியல், சங்கிலி, நீள சங்கிலி, கைத்தொட்டிய சங்கிலி, ஒட்டியான எத்தனை உண்டோ எல்லாம் தெரிஞ்சுடலாம். அப்ப ஒரு பொண்ணுன்னா பொன்னாபரணங்கள்லாம் தெரியறது, ஒரு மண்ணுன்னா மண்ணால் ஆக்கப்பட்டதெல்லாம் தெரியறது. அப்ப காரண பொருளை அறிந்து கொண்டால் காரிய பொருள்கள் முழுக்க தெரிஞ்சுடும். அப்ப ஜகத்துக்கு காரணமான பிரம்மத்தை தெரிஞ்சுட்டியானால் ஜகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதாகும். இதனாலதான் யோகிகள் ஒரே இடத்துல உட்கார்ந்து நடக்கிற மொத்த வாழ்க்கை ஏன் தெரியறதுன்னா காரண பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா. நமக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்கிறதுன்னா நம்ம காரியத்திலேயே கண்ணை வச்சுட்டு இருக்கோம். இன்னும் காரியத்துல கண்ணை வச்சுட்டா எல்லாமே புரியாது. இப்ப இலை இருக்கு, தழை இருக்கு, கொழுந்து இருக்கு, பழம் இருக்கு, காய் இருக்கு, தனித்தனியா தான் தெரியும். பீஜத்தை தெரிஞ்சுட்டா, விதைய தெரிஞ்சுட்டா மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு சொல்லியோ. அப்ப ஜலம் எங்க கொட்டணும்? வேர்ல தான் செடி முளைக்கிறதுக்கு ஜலம் கொட்டணும். ஒரு சுவாமி ரொம்ப புத்திசாலி, அதனால இலையா பார்த்து ஜலம் கொட்டிட்டார். அது வளருமான்னா வேர்ல ஜலம் கொட்டினா தான் வளரும். அப்ப வேர், விதை, முதல், வித்து, காரணம் என்பதை தெரிஞ்சுட்டோம்னால் காரியத்தை முழுக்க புரிஞ்சுடுறோம் இல்லையோ? அப்ப ஒன்று வித்து, ஒன்று அந்த வித்திலிருந்து வளர்ந்தது எத்தனை? பல. சூக்ஷ்மம் எது? வித்து. ஸ்தூலம் எது? அந்த வித்திலேருந்து வளர்ந்திருக்கிற பல. இப்ப ஸ்தூல சூக்ஷ்மம் வித்தியாசம் தெரிஞ்சு இல்லையோ? வித்து சூக்ஷ்மமா இருக்கு, வளர்ந்திருக்கிறது ஸ்தூலமா இருக்கு. வித்து ஒன்னா இருக்கு, விதை ஒன்னா இருக்கு, வளர்ந்திருக்கிறது முழுக்க பலவா இருக்கு. இதத்தான் ஏக அநேக ஸ்தூல சூக்ஷ்மங்கிறார். இதெல்லாம் பிரளய காலத்துல பிரம்மம் ஒன்றா இருக்கும். சத்து சத்து சத்து. அந்த பிரம்மத்தோட கூட அச்சித்து முழுக்க ஒட்டின்னு இருக்கும், சித்து முழுக்க ஒட்டின்னு இருக்கும், சூக்ஷ்மமா ஒட்டின்னு இருக்கும். இப்ப சூக்ஷ்ம ஸ்தூல சப்தத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கும். சூக்ஷ்மான்னு சொன்னால் பெயர் உருவ வேறுபாடு அற்றது. ஸ்தூலன்னு சொன்னால் பெயர் உருவ வேறுபாடு உள்ளது.